கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருங்க. இந்த உப்பு எப்படி இருக்குமோ அதே போல் நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க. உப்பு எப்படி இருக்கும்? உப்போட தன்மை என்னென்னா, சுவை தரக்கூடியது. எந்த பொருள் கூட அதை சேர்த்தாலும் அந்த பொருளை சுவையாய் மாற்றிடும். அதே போல் எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அந்த பொருளை கெட்டு போகாமல் அது பாதுகாக்கும். அதுக்கு அடுத்த காரியம் என்னென்னா, அது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காயங்களை கட்டுறதுக்கும் வலியை போக்குறதுக்கும் அந்த உப்பை பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் கூட காலில் அடிபட்டு வீக்கம் வந்துருச்சுன்னா உப்பை சூடு பண்ணி துணியில் கட்டி ஒத்தனை கொடுப்பாங்க. அப்படி ஒத்தனை கொடுக்கும்போது அந்த வலி நீங்கி நல்ல இந்த இரத்த கட்டுக்களெல்லாம் எடுத்துரும். அதே போல் தான் நாமளும் மற்றவர்களுக்கு உப்பாய் இருக்கணும். நாம் மற்றவர்களுடைய சேரும்போது அவர்களுடைய வாழ்வு சுவை உள்ளதாய் மாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாதவாறு நம்ம அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசித்து அவர்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியவர்களாய் அவ்வாழ்க்கையை பாழான நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அதே போல் நொறுங்குண்டு இருக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு காயங்களை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆறுதல் கூறக்கூடியவர்களாக இருக்கணும். சமாதானத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியாய் மாறினார். நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு போஜன பலியாய் நாமளும் மாறணும். அவர்களுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு தெரிவித்து அதன் மூலம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். 2 ராஜாக்கள் 2:21 எலிசா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்வாங்கன்னா, எரிகோ பட்டணத்தில் ஒரு நீரூற்றில் அந்த நீரூற்று கெட்டு போயிருக்கும். சுவையே இல்லாமல் இருக்கிறதுல உப்பு போட்டு அதை சுவை உள்ளதாகவும் ஆரோக்கியம் உள்ளதாகவும் மாற்றுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சுவை தரக்கூடியதாகவும் ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் மாறணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவி தரக்கூடியவர்களாகவும் அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கிறதுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திர உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உப்பாகவும் உமக்கு போஜன பலியாகவும் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.